வீடியோ அயன் ஹார்ட் ட்ரெய்லருக்கான ஒரு டிஸ்கஷன். நான் காசி கூட பிரீத்தன் இருக்காரு. ஹலோ பிரீத்தன். வெல்கம் மக்களே. கொஞ்சம் சோர்வாயிட்டேன் அயன் ஹார்ட் ட்ரெய்லரை பார்த்து. என்ன காசு இது பண்ணிட்டாங்க. நல்லா தானே இருக்கு ட்ரெய்லர். நல்லா தான் இருக்கா? ஆமா, அருமையா இருக்கு. நீங்க எப்போ MCU அப்படி திடீர்னு சொம்பு தட்டுறீங்களா இல்ல உண்மையிலே? இல்ல, நீங்க அயன்மேன் ஃபேன், உங்களுக்கு பராம அயன்மேன் வந்து ரொம்ப லேட்டா அயன் ஷூட் ஆரம்பிச்சாரு. இந்த பொண்ணு சின்ன வயசுலயே பண்ணி வச்சு உங்களுக்கு பராமையா இருக்கும். எங்களுக்கு அப்படிலாம் இல்லையா, நாங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் MCU ஃபேன்ஸ். நீங்க அயன்மேன் ஃபேன் அப்படின்னா உங்களுக்கு பராம இருக்கும். MCU ஃபேனா MCU ஃபேனா? கரெக்டா சொல்லுங்க. ரெண்டு ஒண்ணுதானே, எதுக்கு பிரிக்கிறீங்க? ரெண்டு ஒண்ணுதான். ஐயோ என்னங்க, ஏஐக்கு உருவம் கொடுக்குறாங்க, மேஜிக் இன்க்ரீஸ் பண்றாங்க, டெக்னாலஜி கூட ஒன்றும் புரியல. கன்ஃபியூஷனா இருக்கு. ஜார்விஸ் என்ன ஜார்விஸ், இந்த ஏஐ பாத்தீங்கன்னா ஹியூமன் மாதிரியே இருக்கு, பாக்க மனுஷன் மாதிரியே இருக்கு. என்ன சொல்ல வராங்க? ஏதாவது ஒரு ஐடியா எனக்கு சொல்றேன். ட்ரெய்லர்ல கதை எந்த மாதிரி இருக்கு? புது வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வில்லனை பத்தி பெருசா எதுவும் தெரியல எனக்கு. முன்னாடி எதுவும் மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல. காமிக்ல கொஞ்சம் இருக்கு, கார்ட்டூன்ஸ்ல வரும். அது திருட்டு வேலை எல்லாம் சின்ன சின்னதா பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த மேஜிக்கோட அந்த ஹூடு ஒன்று இருக்கும், அதோட மூலயமா மேஜிக் யூஸ் பண்ணுவாரு. அப்புறம் அது அதாவது நார்மலா கரெக்ட் பண்ணும் இல்லையா, உடம்ப மாற்றும். பேசிக்கான கான்செப்ட் தான் அந்த வில்லன். என்ன பேசுறேன், அந்த வில்லனை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு தெரியும். இதுவும் எப்படியும் யூஸ் ஆகாது இல்ல. இப்ப டேண்டிவில்ல எப்படி வந்து கிராஃபிட்டியை யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போறாங்க. நீங்க எதுக்கு அதுக்கு தேவையில்லாம அந்த வில்லனை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கீங்க? கரெக்ட் தான். அந்த மியூஸை வந்து எப்படி வேஸ்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி வீட்டை வேஸ்ட் பண்ணாங்க. அவர் எப்படி அருமையா யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இதையும் பண்ண போறாங்க. எப்படியும் அந்த சீரீஸோ அந்த படத்துக்கோ யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அந்த வில்லனை பத்தி? இந்த மாதிரி MCU ஃபேனா ஜாலியா இருக்கிறத விட்டு கஷ்டப்பட்டு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன பண்றது, நம்மளுக்கு போற போக்குல எல்லாத்தையும் படிச்சு வச்சிடறோமா, அது மண்டல போயிட்டு. அப்புறம் தலைவிக்காக யார் வெயிட்டிங்ல இருக்கீங்களோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. தலைவி ஃபேன்ஸ் எல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க. இப்படிலாம் சொன்னீங்கன்னா யாருமே சேனலை பார்க்க மாட்டோம். சும்மாவே சப்ஸ்கிரைபர் லைக் இல்லாம கஷ்டப்படுவோம். தலைவி ஃபேன்ஸ் பண்ணுவாங்க. பேசாம MCU எல்லாம் கலாய்க்கிறதுக்கு அதுக்கு முட்டு கொடுத்து வீடியோஸ் போட வேண்டியதா? அது ஏற்கனவே நிறைய பேர் பண்றாங்களே பிரீத்தன். அப்படியா? அதுக்கும் வீடியோ பண்றாங்களா? ஆமா, அப்படிதான் பண்றாங்க. நீங்க இப்ப சொல்றாங்கல்ல ட்ரெய்லர்ல இப்படி அப்படின்னு, ஆனா ரிலீஸ் ஆன உடனே வரத்து முட்டு கொடுப்பாங்க பிரீத்தன். சீக்ரெட் இன்வேஷன் கொடுக்காத முட்டா அதெல்லாம் வரக்கே முடியாது. ஒரு எபிசோடு ஃபுல்லா பார்க்க முடியலங்க. கேட்டா டார்க் டோனு சீரியஸ் டோனு வாங்க. மார்வல் எதை நோக்கி போதே தெரியல. ஒரு நல்ல விஷயம் பண்ணான், அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி பண்றாங்க. அவனை புரிஞ்சு நல்லா போயிட்டு இருக்கு பிரீத்தன். இப்பதான் இப்படியே போட்டோம் மூடிடுவாங்க. அதானே உங்களுக்கு ஜெயிக்கணும் நீங்க. அதுக்கு என்ன அந்த ட்ரெய்லர்ல என்னன்னா மேஜிக் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து எப்படி சொல்றது, புது கான்செப்ட் தான். மேஜிக்னாலே முக்கால்வாசி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்வால்வ் பண்ணாங்க. இதுல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லாமலே மேஜிக் யூஸ் பண்றாங்க. ஆமா. சோ மெஃபிஸ்டோ வருவாரா? ரொம்ப வருஷமா ஒரு சீரீஸ் பார்க்கும் போது மெஃபிஸ்டோ வர போறாரு குழம்பிட்டு இருக்காங்க. மெஃபிஸ்டோ கண்டிப்பா வருவாரு. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அவருக்கு தான் வெயிட்டிங். பயங்கரமான இல்லை. எப்போ வருவாரு? என்ன இவ்வளவு அவசரப்பட்டா இப்படி வெயிட் பண்ணுங்க, பொறுமையா வருவாரா? சரி, ஓகே காசி. ட்ரெய்லர் ஆகும் மொத்தத்துல ஒரு ஹைப்பை கிளக்கி இருக்கு காசிக்கு. ஆனா எனக்கு ஹைப் இல்ல. தலைவி ஃபேன்ஸ் என்ன இப்படி சொல்றாரு, தலைவியை பத்தி கமெண்ட் போடுங்க. எவ்வளவு வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு நம்ம பிரீத்தா நீங்க சொல்லுங்க. இவங்க வந்து இவங்க முன் வந்து தப்பு செய்யறதுக்கு போறாங்க. அங்கேயே கொஞ்சம் ஒரு முரண்பாடு இருக்கு. என்ன செய்யறாங்க? திருடுறதுக்கு போறாங்க. ஹூட் வந்து திருடன் தானே, தெரியாது அவங்களுக்கு. ஹூடு கூட சேர்ந்து போறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமாமா. அப்புறம் அந்த ஸ்டெயின் பாத்தீங்களா, ஓபிடியன் ஸ்டெயினோட பையன், அவர் என்ன ரோல் பண்ண போறாரு? அவர் வந்து ஒயிட் டைகர் வந்து டேர்டெவில்ல என்ன ரோல் பண்ணாரோ அந்த ரோல் பண்ணுவாரு. வித்துருவாரா? ஆமா, போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ல எதுவும் இன்வால்வ் ஆகாம தெரியல. எனக்கு தெரிஞ்சு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னத்துக்கு இந்த டேர்டெவில் உங்களை ரொம்ப பாதிச்சு நினைக்கிறேன். இது வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். சும்மா ஏனோ தானே போக கூடாது. கத்துக்கிறோம்ல என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு இதை பார்த்தா தெரிஞ்சிருது. அதுல நம்ம கத்துக்கிற விஷயம் தான், அவ்வளவுதான். ஓகே காசி மக்களே, அதாவது
ட்ரெய்லர் எல்லாம் வந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரிவ்யூ போட்டுருவோம். இன்னொன்னு என்னன்னா இந்த ட்ரெயிலர் வந்து பார்க்க கொஞ்சம் சிஜிஐ எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பொம்மை மாதிரி சிஜிஐன்னு எதுவும் சொல்ற அளவுக்கு இல்ல. பார்க்க தான் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஆனா அந்த ஹீரோயின் நடிகையோட மூஞ்சி சிஜி பண்ணிருக்கலாம், அது கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்ல. அது தெரியல. ஏன்னா இப்போ அகதா சீரீஸ்லாம் பாத்தீங்கன்னா சிஜிஐ எல்லாம் ஒரு மாதிரி சீரீஸ்க்கான சிஜிஐ மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படியே கார்ட்டூனிஸ்டா கலரா இருக்கும். இது வந்து கொஞ்சம் மூவி குவாலிட்டியில இருக்கு சிஜிஐ. அந்த சூட் ஆர்மரா இருக்கட்டும், மற்றபடி அந்த எனக்கு என்ன பிரச்சனைனா டக்குன்னு இந்த அக்காவை பார்க்கும்போது அடிக்கடி அதித்தி சங்கர் மூஞ்சி மாதிரியே இருக்கு. அந்த ஊர் அதித்தி சங்கர் போல, அந்த ஊர் அதித்தி சங்கர் போல. கொஞ்சம் இதுக்கும் ரிவ்யூ போட்டுறோம். ரிவ்யூ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஐன்ஹார்ட் ரிவ்யூ வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கூடிய சீக்கிரம் ரிவ்யூ போடுறோம். இதே மாதிரி வேர்ல்டு சினிமா, தமிழ் சினிமா, எல்லா சினிமாவும் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு வாங்க. சேனல் பேரு தமிழ். இந்த சேனல்ல கேமிங், மூவிஸ் எல்லாமே கவர் பண்றோம். ஜெனரல் டாபிக்கும் கவர் பண்றோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போதும்னு நினைக்கிறேன். போய் வரலாமா?